அடுத்தது நாம் பார்க்க போகிறது பகுதி 2. பகுதி 2 அதில் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 2024 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு. அதுக்கு வந்து விடையை நாம் பார்க்குறோம். அதை வந்து நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 10 வினாக்களில் வினா எண் 28 வந்து கட்டாயமாக பதிலளிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. பைத்திரன் 20 மார்க், 10 கேள்வி கேட்டு பதிலளிக்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு உண்டான விடையை பார்ப்போம். முத்து துறைமுக நிகழ்வை பற்றி எழுதுக. முத்து துறைமுக நிகழ்வை பற்றி எழுதுக. அதுக்கு பாருங்க, 1941 டிசம்பரில் ஹவாயில் உள்ள அமெரிக்க பட்படை தளமான அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி பெரும் தாக்குதலை தொடுத்தன. இந்த தாக்குதலில் பல போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் அளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஜப்பான் மீது போர் பிரகடனம் செய்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஜப்பான் மீது போர் பிரகடனம் செய்தது. இதான் வந்து இந்த முத்து துறைமுகத்தை பற்றின செய்தி. அடுத்த கேள்வி, திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. பாருங்க, இதுதான் 16வது கேள்வி. திருநெல்வேலி பற்றி ஒரு குறிப்பு. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றார். வ.உ.சி. அவர்கள் வந்து சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றார். அதே சமயத்தில் பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வ.உ.சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர். மக்கள் செல்வாக்கு பெற்ற, அதாவது வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகிய 2 தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. காவல் நிலைய, நீதிமன்ற, நகராட்சி அலுவலக கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை, அதாவது திருநெல்வேலி எழுச்சி. அடுத்தது, டாலர் ஏகாதிபத்தியம் வரையறுக்கவும். டாலர் ஏகாதிபத்தியம் வரையறுக்கவும். பாருங்க, டாலர் ஏகாதிபத்தியம் இந்த சொல் வந்து தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகும். டாலர் ஏகாதிபத்தியம் என்ற சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்துவதாகும். அடுத்த கேள்வி, பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. அந்த கேள்விக்கு விடை வந்து நாம் பார்க்க போறோம். இதுல ஏதாவது 2 எழுதினாவே போதும், 2 மார்க் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் விடை வந்து நிறைய பாருங்க. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார். பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர், அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். இதான் வந்து பெரியார் பற்றின பெண்ணியவாதியாக மதிப்பிடுக என்பதற்கான விடை. அடுத்த கேள்வி, பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகளை பட்டியலிடுக. பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகளை பட்டியலிடுக.
அதுக்கு ஆன்சர் பாருங்க. உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி, குழந்தை திருமணம், பலதார மனம், விதவை மனம், இதுல ஏதாவது 2 இருந்துச்சுனாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது 20வது கேள்வி. இந்த பிடிஎஃப் வந்து முழுக்க முழுக்க பாடசாலை.netல இருந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ கொடுக்குறோம் மாணவர்களுக்காக முழுக்க முழுக்க. அடுத்து 20வது கேள்வி. கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை கூறுக. கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை கூறுக. அதுக்கு வந்து பாருங்க, டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது. டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது. இது முதல் பாயிண்ட். அடுத்தது கால்சியம், மெக்னீசியம் கார்போனேட்டுகள் அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு மற்றும் மேங்கனீஸ் ஆகியன காணப்படுகின்றன. அடுத்து ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் உடையது. இதான் வந்து கரிசல் மண்ணினுடைய பண்பு. அடுத்து கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது. கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறதுங்கிறத அதுக்கு பதில் நாம் பார்ப்போம். பாருங்க, கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் கடற்கரை சமவெளி உருவாக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் கடற்கரை சமவெளி உருவாக்கப்படுகிறது. அடுத்தது அடுத்த கேள்வி என்ன? தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலங்களை எழுதுக. தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலங்களை எழுதுக. பருவம் சொர்ணவாரி அதாவது சித்திரை பட்டம், சம்பா ஆடிப்பட்டம், அடுத்தது நவரை. நவரை சொர்ணவாரி, சம்பா, நவரை. அடுத்தது பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? அது 23வது கேள்வி. இப்ப பருவமழை வெடிப்புனா பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இந்த பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு என அழைக்கப்படுகிறது. அப்ப பருவமழை வெடிப்பு என்னது? தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இந்த பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. பருவமழை வெடிப்பு என்ன? தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. அடுத்த கேள்வி, மேங்கனீசின் பயன்களை குறிப்பிடுக. மேங்கனீசின் பயன்களை குறிப்பிடுக. இரும்பு எஃகு வெளுக்கும் தூள், இரும்பு எஃகு வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், மின்கலன்கள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு மேங்கனீசு பயன்படுகிறது. இரும்பு எஃகு வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், மின்கலன்கள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு மேங்கனீஸ் பயன்படுகிறது. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இருபத்தி 5வது கேள்வி, குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் வாக்காளர் குழுமத்தால்
தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற இரு அவை உறுப்பினர்கள் மாநில யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற இரு அவை உறுப்பினர்கள் மாநில யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி 26. இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக. இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக. இந்த கேள்வி 2 மார்க்ங்கிறதுனால ஏதாவது 4 எழுதினா போதும். பட் இருந்தாலும் உங்களுக்கு முழுசா ஆன்சர் சொல்லிடலாம். இந்தியாவின் அண்டை நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், மியான்மர், இலங்கை, மாலத்தீவு. இதுல இந்த இலங்கை மாலத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா நீரின் அடிப்படையில் எல்லைகளை பிரித்து கொண்டுள்ளது. ஆனால் நிலங்களின் அடிப்படையில் மற்ற 7 நாடுகளும் இந்திய எல்லைகளை பிரிக்கிறது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 27வது கேள்வி. உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் எவையேனும் இரண்டினை எழுதுக. உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் எவையேனும் இரண்டினை எழுதுக. ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது. வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது. உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் வர்த்தகத்தை வேகமாக அதிகரித்து அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகமயமாக்கல் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். இது பண்டங்களை தடையற்றதாகவும் தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிக்கவும் உதவுகின்றன. இதை ஏதாவது 2 எழுதினாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த கேள்வி என்னது? உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள். மறுபடியும் படிக்கிறேன், கேட்டுங்க. முதல் பாயிண்ட், ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது. அடுத்து 2வது, வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது. அடுத்து, உலகமயமாக்கல் வர்த்தகத்தை வேகமாக அதிகரித்து அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. அடுத்து 4வது, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து, உலகமயமாக்கல் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது. அடுத்து கடைசி பாயிண்ட், இது பண்டங்களை தடையற்றதாகவும் தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிக்கவும் உதவுகின்றன. அடுத்து கடைசி கேள்வி, கம்பல்சரி கொஸ்டின். சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது ஏன்? சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது ஏன்? சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 42 கட்டாயமாக விடையளிக்கவும். அப்ப இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 29வது கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இந்தியாவின்
முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. சோலைக்கரடு. அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள். அடுத்து, நாசி ஜெர்மனியின் நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை டேஸ் என அழைக்கப்பட்டது. கெஸ்டபோ. கெஸ்டபோ. அடுத்தது, இந்தியாவில் எந்த துறை முதன்மை துறைனா அது வேளாண்மை துறை. வேளாண்மை துறை. இந்த 5 கரெக்டா இருந்துச்சுன்னா 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 30வது கேள்வி, 5 மார்க் கொஸ்டின். என்ன கேள்வி? 30வது கேள்வி, பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. பாருங்க, இதுக்கு ஆன்சர் 1920 1925 ஆகிய ஆண்டுகளிடையே பன்னாட்டு சங்கம் பல சிக்கல்களை தீர்த்து வைக்க அழைக்கப்பட்டது. அடுத்து, 3 பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் சங்கம் வெற்றி பெற்றது. 1920 ஆலேண்ட் தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பதில் பின்லாந்திற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அடுத்து, பன்னாட்டு சங்கம் அத்தீவுகள் பின்லாந்திற்கே உரியது என தீர்ப்பளித்தது. பன்னாட்டு சங்கம் அத்தீவுகள் பின்லாந்திற்கே உரியது என தீர்ப்பளித்தது. அடுத்தது, போலந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை சைலேசியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சங்கம் அழைக்கப்பட்ட போது அப்பிரச்சனையை சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. அடுத்து, 1925 ஆண்டில் 3வது பிரச்சனை கிரீஸ் பல்கேரியா நாடுகளிடையே ஏற்பட்டதாகும். கிரீஸ் பல்கேரியாவின் மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்க போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. ஆகவே 1925 லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயலாற்றியது. இதுதான் பன்னாட்டு சங்கத்தோட முக்கியமான இது. என்ன கேள்வி? பன்னாட்டு சங்கத்தின் பணிகள் 3 முக்கிய பணிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல பின்லாந்திற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை ஆலேண்ட் தீவு 1920. அடுத்து, போலந்து ஜெர்மனிக்கும் இடையே உள்ள மேலை சைலேசிய எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்தது. அடுத்து, 3வது கிரீஸ் பல்கேரியா நாடுகளுக்கு இடையே 1925 அதன் இடையே படையெடுத்த போது அந்த படை நிறுத்தத்தை நிறுத்தியது. 1925 லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயலாற்றியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாவே 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த கேள்வி என்ன? இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கவும். இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கும். அதான் 32வது கேள்வி. பாருங்க, வங்க பிரிவினை 1905 ஆண்டு ஹர்சன் வங்காளம் பிரிவினை. அடுத்து, முஸ்லீம் லீக் கட்சி 1906 ஆண்டு முஸ்லீம் லீக் கட்சி. அடுத்து, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கோரிக்கை 1909 ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகள் வழங்கப்பட்டன. அடுத்து, முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை 1940 ஆண்டு லாகூர் மாநாடு தனிநாடு கோரிக்கை ஜின்னா. அடுத்து, சிம்லா மாநாடு 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாள் இந்து முஸ்லிம் மோதல். அடுத்து, இடைக்கால அரசு மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியா பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. இந்தியா பிரிக்கப்பட்டது. இதுல ஏதாவது 5 எழுதியிருந்தாவே 5 மார்க் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி என்ன பாருங்க, வேறுபடுத்துக.
முதல்ல வந்து அதுல வந்து வேறுபடுத்துக. வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். அடுத்து உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். முதல்ல வந்து வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்களை பார்ப்போம். அதுக்கு ஆன்சர் பார்ப்போம். பாருங்க, வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் வந்து வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்றன. கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் உலோக மற்றும் உலோகமற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்றன. அடுத்து தொழிலாளர்களை சார்ந்தது வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் இயந்திரங்களை சார்ந்தது. உதாரணம் வந்து வேளாண் சார்ந்த தொழிலகங்களுக்கு கரும்பு பருத்தி ஆலைகள். கனிமம் சார்ந்த தொழிலகங்களுக்கு இரும்பு எஃகு சிமெண்ட் தொழிற்சாலைகள். அடுத்த கேள்வி, உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். பாருங்க, உள்நாட்டு வணிகம்னா என்ன? ஒரு நாட்டில் எல்லைக்குள் நடைபெறும் வணிகம் தான் உள்நாட்டு வணிகம். பன்னாட்டு வணிகம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிகம் தான் பன்னாட்டு வணிகம். அடுத்து உள்நாட்டு வணிக முறையில் உள்நாட்டு நாணயம் பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாட்டு வணிக முறையில் அதாவது அந்நிய நாட்டு பணம் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது பன்னாட்டு வணிகத்தில். அடுத்து உள்நாட்டு வணிகம் வந்து நிலவழி போக்குவரத்து. பன்னாட்டு வணிகங்கிறது கடல் வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து. அடுத்தது அதுலேயே காரணம் கூறுக. வட இந்தியாறுகள் வற்றாதாறுகள். காரணம் கூறுக. பாருங்க, வட இந்தியாறுகள் வற்றாதாறுகள். வட இந்தியாறுகள் இமயமலைகளில் உற்பத்தியாகி மழை காலங்களிலும் பனி உருகுவதால் கோடை காலங்களிலும் நீரை பெறுவதால் வற்றாதாறுகளாக உள்ளன. பாருங்க, வட இந்திய ஆறுகள் இமயமலையில் உற்பத்தியாகி மழை காலங்களிலும் பனி உருகுவதால் கோடை காலங்களிலும் நீரை பெறுவதால் வற்றாதாறுகளாக உள்ளன. இனி அடுத்தது வந்து இன்னும் வந்து எத்தனை, இதுல ஒரு 7 கேள்வி இருக்குது. அதே மாதிரி 2 8 மார்க் கேள்வி இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி பார்த்துருவோம். ஏன்னா 8 கேள்வி இருக்குது, அதனால வந்து அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. பாருங்க, மொத்தம் 6 உரிமை அடிப்படை உரிமை. இதுல சொத்துரிமை மட்டும் வராது, அது 1986 நீக்கப்பட்டாங்க. 1986 சொத்துரிமை நீக்கம் செய்யப்பட்டது. மொத்தம் 7 இருந்துச்சு, தற்போது 6 தான். அதில் வந்து பாருங்க, முதல்ல சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து சுதந்திர உரிமை. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் தான் சுதந்திர உரிமை. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. தொழிற்சாலைகள் போன்ற இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்து சமய சார்பு உரிமை. எந்த மதத்தையும் பின்பற்றவும் பரப்புவதற்குமான உரிமை. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. சிறுபான்மையினரின் மொழி மற்றும் கல்வி நிறுவனங்களை பராமரிக்கும் உரிமை. சிறுபான்மையினரின் மொழி மற்றும் கல்வி நிறுவனங்களை பராமரிக்கும் உரிமை. அடுத்து கடைசியா அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. தனிநபர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் போது நீதிமன்றத்தை அணுகும் உரிமைதான் அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த கேள்விதான் வந்து இதை விட எனது அடிப்படை உரிமைகள். அடுத்து இமயமலையின் உட்பிரிவுகளையும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும். இமயமலையின் உட்பிரிவுகளையும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும். பார்த்தரலாம், 35 வரைக்கும் பார்த்துக்கலாம். அதாவது இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலைகளை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுல டிரான்ஸ் இமயமலைகள், அதாவது மேற்கு இமயமலைகள் வந்து
இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை. டிரான்ஸ் இமயமலை வந்து திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுகிறது. அடுத்து இமயமலைகள், இது பல மலை தொடர்களை உள்ளடக்கியது. இதுல 3 பிரிவு: இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். அடுத்து கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள், இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவியுள்ளது. அடுத்து இமயமலையின் முக்கியத்துவம்: தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. அடுத்தது இந்திய துணை கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது. அடுத்தது வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, பிற ஆறுகள். அடுத்து இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. அடுத்து பல கோடை வாழிடங்களையும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் கோயில்களும் இந்த இமயமலை தொடரில் அமைந்துள்ளன. அடுத்து வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. அடுத்து மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. இதில் ஏதாவது 4 இருந்துச்சுனா போதும் இந்த இமயமலையின் முக்கியத்துவம். அடுத்த கேள்வி: நகரமயமாக்கல் என்றால் என்ன? அதன் சிக்கல்களை விவரிக்கவும். நகரமயமாக்கல் என்றால் என்ன? அதன் சிக்கல்களை விவரிக்கவும். பாருங்க, கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றமடைவதை நகரமயமாக்கம் என்கிறோம். அதன் சிக்கல்கள் வந்து பாருங்க, அதாவது ஜனங்க வந்து இங்கிருந்து கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகும்போது நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் மக்கள் நெருக்கடியை தோற்றுவிக்கிறது. நகர்ப்புறங்களில் குடியிருப்புகளின் பற்றாக்குறையை உருவாக்குகிறது. அடுத்து குடிசை பகுதிகள் தோன்ற காரணமாக உள்ளது. போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்துகிறது. குடிநீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துகின்றது. வடிகால் பிரச்சனைகள் உண்டாகின்றன. அடுத்து அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மையை சிக்கலாக்குகிறது. குற்றங்கள் அதிகரிக்க காரணமாகின்றன. குற்றங்கள் அதிகரிக்க காரணமாகின்றன. இதோட முடிச்சுக்குவோம். அடுத்து 36 இருந்து அடுத்த காணொளியில் பார்ப்போம். 3வது பார்ட்டில் முழுசாக பார்த்துருவோம். நன்றி.